வணக்கம் மகளே. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் வேளச்சேரி தொகுதியை குறிவைத்திருப்பதாக செய்திகள் வருது. வேளச்சேரி தொகுதியில் அவர் போட்டியிட விரும்புவதாகவும் செய்திகள் வருது. மிகப்பெரிய அளவில் அங்கே சர்வே நடத்தப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேளச்சேரியில் ஒரு மிகப்பெரிய சர்வே நடத்தியிருக்காங்க. விஜய் போட்டியிட்டால் அங்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், விஜயோட அங்கே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்வே நடத்தப்பட்டிருக்கு. ஏன் விஜய் வேளச்சேரியில் போட்டியிடுறார், பல்வேறு பகுதிகளில் ஒரு போட்டியிடலாமே, தென் மாவட்டங்களில் போட்டியிடலாமே, கடற்கரை கிராமங்கள், அதாவது மீனவ நண்பர்கள் வசிக்கக்கூடிய இந்த கடற்கரை கிராமங்களில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அவரை மிகப்பெரிய அளவில் மீனவ சகோதரர்கள், மீனவ நண்பர்கள் விரும்புகிறாங்க. ஸோ அங்கு போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் ஏன் அங்கே போட்டியிடாமல் வேளச்சேரியில் போட்டியிடுறார்? ஸோ இதை பற்றி ஒரு மிகப்பெரிய பேச்சு ஆளும் தரப்பில் மத்தியில் போயிட்டுருக்கு. வேளச்சேரியை விஜய் குறிவைப்பதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துடைய தலைவரும் அங்கே தான் போட்டியிட்டார். மிகப்பெரிய அளவில் அவர் அங்கே வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வேளச்சேரிக்கு மீண்டும் ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது அந்த வேளச்சேரிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வேளச்சேரியை விஜய் குறிவைப்பதற்கு என்ன காரணம்? வேளச்சேரியில் விஜய் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வேளச்சேரி தொகுதிக்கு விஜய் குறிவைத்திருக்கார். விஜய்க்கு எதிராக வேளச்சேரியில் யார் போட்டியிட போறா? இப்படி தான் மிகப்பெரிய ஒரு விவாதம் ஊடக நண்பர்கள் மத்தியில், பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க மத்தியில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்மளுமே பார்க்க போகிறோம். அதாவது வேளச்சேரி, ஏன் வேளச்சேரியில் விஜய் போட்டியிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள், அந்த ஜென்சி இளைஞர்கள், இளம் ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் இசட் இளைஞர்கள், இளம் பெண்கள், வாலிபர்கள்லாம் அந்த பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஐடி துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பகுத்தறிவு உடையவர்கள், ஒரு சமூக சிந்தனை உடையவர்கள். விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஜென்சி இளைஞர்கள், இளம் பெண்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குது. ஸோ இந்த ஜென்சி இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இந்த வேளச்சேரி, அதுவும் புதிதாக கல்யாணமானவர்கள், அங்கே வேலை தென் மாவட்டங்கள்லேருந்து வேலைக்கு பார்க்குறவங்களாம் அந்த வேளச்சேரியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளச்சேரியில் போட்டிட்டால் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி, அந்த நம்பர்கள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறலாம், அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தால் கருதப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வேளச்சேரியில் போட்டியிட்டால் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆணித்தரமாக விஜய் 1,00,000 வாக்குகளுக்கும் குறையாமல் வெற்றி பெறுவார், எதிர்த்தரப்பை வீழ்த்துவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இது ஆளும் தரப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு, ஆளும் தரப்புடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. ஏன்னா வேளச்சேரி நம்ம முதல்வருடைய மகள் அங்கே தான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. வேளச்சேரியில் முதல்வருக்குமே இன்னொரு வீடு இருக்குது. ஸோ முதல்வருமே குளத்தூர்லேருந்து வேளச்சேரியில் போட்டியிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்ததாக இடையில செய்திகள் அது ஒரு 2 ஆட்சியில் ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்பு அங்கே மாற்றலாமான்னு ஒரு செய்தி வந்தது. பட் அது எந்த அளவுக்கு ஒரு உறுதியான செய்தி அப்படின்னு தெரியல. பட் இந்த வேளச்சேரி அப்படிங்கிறது தற்போது ஒரு விஐபி அந்தஸ்து பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் போட்டிட்டார். அவர் போட்டியிட்டது, அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வேளச்சேரி போட்டியிடுவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விவாதிக்க தவறுகின்றன. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இப்போ எந்த மீடியான்னு பேர் சொல்ல விரும்பல, இந்த 7 மணி விவாதம் நடத்துவர்கள், 8 மணி விவாதம் நடத்துவர்கள், 9 மணிக்கு நடத்துவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு ஆதரவாகத்தான், மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசுறதில்லை. அஇஅதிமுக கூட்டணி ஜெயிக்குமா, அஇஅதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா, இதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதுவுமே இந்த செய்தி சேனல்கள் விவாதிக்க மறுக்கின்றன, தவறுகின்றன. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி சேனல்கள் இந்த விவாதங்களை தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த 8 மணி 7 மணி 9 மணி விவாதங்கள் அனைத்துமே ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தான் பேசுகிறாங்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்குது. அதற்கு நன்கு நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில், யூடியூப், ஃபேஸ்புக்கில் நல்ல யூடியூபர்ஸ் நல்ல கருத்துக்கள் அழகாக சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு, ஒரு அரசியல் அறிவு கிடைக்கும்.
ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்து தான் நம்மளும் நம்ம நேயர்களுக்கு என்ன நடக்கு, இந்த தமிழக அரசியலில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். அதாவது விஜய் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வேளச்சேரி, இன்னொன்று மதுரை. இந்த மதுரையில் அவர் போட்டிட்டால் மதுரை மத்திய தொகுதியா இல்லை தெற்கில் போட்டிடுறாரா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அவர் பிடிஆரை எதிர்த்து நிற்க மாட்டாரா அப்படிங்கிற செய்தியும் மார்க்கெட்டில் உலா வருது. ஸோ எனக்கு தெரிந்தவரை அவர் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, வணிக வரித்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தியை எதிர்த்து அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் நான் தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க செய்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூரில் போட்டி போட போகிறார், செந்தில் பாலாஜியை எதிர்த்து கரூரில் போட்டியிட போகிறார். என்னதான் வந்தாலும் ஒரு கை பாத்திரணும், நம்ம செந்தில் பாலாஜி அதில் வீழ்த்தியே ஆகிறணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பர்சனலாக விஜய் வந்து அதை எடுத்திருப்பதாக செய்திகள் வருது. ஸோ நாம் விசாரித்த அளவுக்கு வேளச்சேரியில் சர்வே நடந்து முடிஞ்சிச்சு. அது வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம். கரூரில் அவர் வந்து போட்டியிடணும், மிகப்பெரிய அளவில் கரூரில் நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நம்மை பார்ப்பதற்காக வந்த இளைஞர்கள், இளம்பெண்கள், பொதுமக்கள் தங்களோட எண்ணுயிரை நீத்திட்டாங்க. ஸோ அதற்கு ஒரு பதில் கிடைக்கணும், அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். சட்ட ரீதியாக விஜய் போட்டி அந்த பிரயத்தனங்களை எடுத்து செய்தாலும், வழக்குகளை தொடுத்தாலும், சிபிஐ விசாரணை நடந்தாலும், அரசியல் ரீதியாக நான் ஒரு பதிலடியை வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கணும், ஆளும் தரப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத விஜய் பர்சனலாக எடுத்துக்கொண்டு அவர் வந்து கரூரில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து வேளச்சேரி அல்லது கரூர் இந்த 2ல் போட்டியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம இந்த கரூரில் விஜய் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவை போட்டிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையிலையும் நாம் யோசித்து பார்த்தோம்னா கணக்குகளை, அரசியல் கணக்குகளை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து கரூரிலும் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. என்ன எதுவாக இருந்தாலும் மார்ச் 14ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் தேதியை வெளிப்படையாக அறிவிக்க இருக்கிறார்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 14, 15, மார்ச் 20ஆம் தேதியில் ஒரு நிலைப்பாட்டில் வந்துடும். ஸோ அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.